ஒரு குட்டி கதை சொல்லிட்டா. பொங்கல் நாள் அதுவுமா காலங்காத்தால எந்திரிச்சேன். இப்படி மட்டும் நான் சொன்னேன், எங்க அம்மாக்கு தெரிஞ்சது கட்டையால அடிப்பாங்க. சரி ஏதோ எந்திரிச்சு போன வெளில. எங்க அம்மா அதிகாலை இருந்துச்சு, அட்டகாசமா தயாரா இருந்தாங்க. அவங்ககிட்ட வணக்கத்தை சொன்னேன். காலை வணக்கம். நாங்க எப்பவுமே இப்படிதான்ப்பா காலை வணக்கம் சொல்றது. குட் மார்னிங்லாம் கிடையாது எங்க வீட்டுல. தொலைக்காட்சியை திறந்து பார்த்தா பாலமேடு ஜல்லிக்கட்டு, கமகமான வாசனை. சமையலறையில சம்பவம் ஏதோ நடக்குதுன்னு உள்ள போனேன். என்னன்னு பார்த்தா வடை சுட சுட தயாராச்சு. உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா, நான் ஏதாவது செய்யட்டுமா அப்படி எங்க அம்மா நச்சரிச்சேன் பாருங்க. கடுப்பாயிட்டாங்க. நீ ஆணியே புடுங்குமா, நான் கிளம்பிங்க இருந்து காத்தோட்டம் அப்படின்ட்டாங்க. இன்னைக்கு நம்மள எல்லாருமே தேடுவாங்க அப்படின்ட்டு கதிரவன் கலகலான காட்சி கொடுத்துட்டு இருந்தாப்புல. மறுபடியும் சாத்தலாம் சமையலறைக்கு போச்சு. எப்படியாவது அந்த வடையை களவாண்டணும் அப்படின்னு ஒரு முடிவோட அம்மா கிட்ட அப்படியே பேச்சு கொடுத்து வடையை எடுத்தா பாருங்க. அம்மா கப்புன்னு புடிச்சிட்டாங்க. டேய் உர்ரா உர்ரா, பூஜை பண்றதை நான் சாப்பிடணும் சொன்னா கேட்கலையே. எடுத்து வடையில வாயில போட்டும்ல. காலையில கழுவாத காக்காவா இருந்தேன்னா குளிச்சதுக்கு அப்புறம் கும்முன்னு ஆயிட்டேன். எப்படி ஜம்முன்னு இருக்கனா. அதுக்கப்புறம் எங்க அம்மா கோலம் போட்டாங்க. ஒபாமாவே ஒரு நிமிஷம் ஓய்வு எடுத்துட்டு இருப்பாரு. ஆனா எங்க அம்மாவுக்கு ஓயாத அழைப்பு வந்துட்டே இருக்குது. என்னைய விட எங்க அம்மா தான் பிரபலம் போல இருக்குது. முதல்ல அம்மன் விளக்கு, பழம், மஞ்சள், வாழை, கரும்பு இதெல்லாம் வச்சோம். அப்புறம் பொங்கல். இப்படிதான் நாங்க பொங்கல் செய்யறது. அப்புறம் பொங்கலை சுத்தி வடை, புறவு, சூரிய காய்கள் இதெல்லாம் படைச்சோம். நான் தான் குடும்ப குத்து விளக்கு மாதிரி குனிஞ்சி விளக்கு ஏத்தினேன். அப்புறம் ஊதுவத்தியும் ஏத்தினேன். தேங்காயை உடைச்சேன். முதல்ல அம்மா தான் பூஜை பண்ணாங்க. அப்புறம் எங்க வீட்டுல குடியிருக்கிறவங்க எல்லாருமே குடும்பத்தோட வந்து பூஜை பண்ணாங்க. இந்த மாதிரி பார்த்து பல வருஷங்கள் ஆச்சு. கடைசியா நானும் பூஜையை பண்ணேன். இப்படி ஒன்னா இருந்து பொங்கல் சொன்னதுக்கு அப்புறம் எங்க அம்மா காக்காக்கு சாப்பாடு எடுத்துட்டு போனாங்க. பாலாஜம்மா காக்காக்கு சோறு எடுத்து போறாங்க. பாலாஜம்மா காக்காக்கு சோறு எடுத்து போறாங்க. மேல போய் சாப்பாடு எடுத்து வச்சு காக்கான்னு கூப்பிடுறாங்க. காக்காங்க கண்டுக்கவே இல்லை. அப்புறம் நானு வா வா வா. வீட்டுல இருக்கிற குட்டி பிள்ளையும் கத்தி பார்த்துச்சு. விகட வித்தை அனைத்தும் வீணா போனது. அதாவது மிமிக்ரி. என்னப்பா காக்காங்க ரொம்ப கிராக்கி பண்ணுது. சரி அப்புறம் வந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு கீழே போய் கரும்பு சாப்பிடுற வேலையை தொடங்கினேன். இந்த மாதிரி பொங்கல் அன்னைக்கே கரும்பை வெட்டி அப்பயே உட்காந்து சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா. என் ராசாவின் மனசை ராஜ்கிரண் எலும்பை கடிக்கிற மாதிரி நான் கரும்பை கடிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னோட பொங்கல் சிறப்பா போச்சு. உங்களுக்கும் போயிருக்கேன்னு நம்புறேன். இனி என் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள்ப்பா.